சென்னை அருகே தனியார் கல்லூரியில் பணியாற்றும் பெண்ணை இளைஞர் ஒருவர் ஒருதலையாக காதலித்து வந்த நிலையில் இளைஞரின் நண்பர் அந்த பெண்ணை காதலித்ததை அறிந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். காதலியுடன் பேசிய வாட்ஸ்அப் உரையாடலையும் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் நண்பனின் மொபைல் போனில் பார்த்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர் நண்பனை கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளார். காதலி பார்வையில் படும்படி அவர் இருக்கும் இடத்தில் வைத்தே கொலை செய்ததன் பகீர் பின்னணி என்ன? சென்னை வண்டலூர் அருகே பிரபல தனியார் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான மாணவ மாணவியர்கள் பயின்று வருகிறார்கள். கல்லூரியில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக ஊரப்பாக்கத்தை அடுத்த கீரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் பணிபுரிந்து வந்துள்ளார். அவர் நேற்று கல்லூரி வளாகத்துக்குள் வைத்தே வெட்டி கொலை செய்யப்பட்டார். தகவல் அறிந்து சென்ற கிளாம்பாக்கம் போலீசார் மணிகண்டன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கல்லூரி வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் இருவர் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது தெரியவந்தது. சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் சிக்னல் அடிப்படையில் போலீசார் ஆய்வு செய்தபோது வண்டலூர் அருகே கீரப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள கல்குவாரியில் இருவரும் மறைந்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அங்கு சென்றபோது கொலையாளிகள் இருவரும் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அவர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர்கள் வீரபத்திரன் மற்றும் அவரது நண்பர் முத்து என்பது தெரிய வந்தது. கொலைக்கான காரணம் குறித்து கேட்டபோது திடுக்கிடும் தகவலை கூறியுள்ளனர். மணிகண்டன் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணியாற்றி வந்த தனியார் கல்லூரியில் பணிபுரியும் ஒரு பெண்ணை வீரபத்திரன் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். அதே பெண்ணை வீரபத்திரனுக்கு தெரியாமல் மணிகண்டன் காதலித்து வந்துள்ளார். அந்த பெண்ணும் மணிகண்டனைத்தான் காதலித்து வந்ததாக தெரிகிறது. இந்த தகவல் வீரபத்திரனுக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் அதிர்ச்சி அடைந்தார். நள்ளிரவு நேரத்தில் மணிகண்டனின் செல்போனை எடுத்து வீரபத்திரன் பார்த்தபோது அந்த பெண்ணுடன் பேசிய வாட்ஸ்அப் உரையாடல் மற்றும் இருவரும் இணைந்து நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இதனால் ஆத்திரமடைந்த வீரபத்திரன் மணிகண்டனை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். வீரபத்திரன் தனது கூட்டாளியான முத்துவுடன் இணைந்து கொலைக்கான திட்டத்தை தீட்டினார். கல்லூரியில் பணியாற்றும் அந்த பெண்ணின் பார்வையில் படும் வகையில் கல்லூரி வளாகத்திலேயே நேற்று காலை மணிகண்டனை தலை, கை, கால்கள் உள்ளிட்ட பகுதிகளில் பலமாக வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து வீரபத்திரன் மற்றும் அவரது கூட்டாளி முத்து ஆகியோர் தப்பியோடியது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். காலேஜ்ல இருந்து ஒரு வார்த்தை என்ன வரைக்கும் ஆஸ்பத்திரியில தெரியாது. செத்து போன பாடியை தந்து இங்க தந்து போட்டு இங்க வந்துதான் செத்துட்டான்றாங்க. காலேஜ்ல இருந்து வேலையை போயிட்டு வந்தோன்னே எப்படி ஆச்சு, ஏதாச்சு, உள்ள செக்யூரிட்டி தெரியாம எப்படி நடக்கும்? செக்யூரிட்டி தெரிஞ்சுதான் ஆள் அனுப்பி இருக்கிறானா? என் பிள்ளைக்கு பதில் சொல்லிட்டு தான் காலேஜ் நடக்கணும். நான் விடவே மாட்டேன். என் பிள்ளைக்கு பதில் கிடைக்கணும். ஒரே பெண்ணை நண்பர்கள் இருவர் காதலித்த விவகாரத்தில் பெண் காதலித்த நண்பனை ஒருதலையாக காதலித்த நண்பன் வெட்டி கொலை செய்த சம்பவம் வண்டலூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.